ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நிஷா குக்கிங் சேனலில் ஒரு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் இன்ஸ்டன்ட் மெதுவடை. இது வந்து நான் இட்லி மாவில் செஞ்சுருக்கேன். நல்லா சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் நல்ல ஒரு சாஃப்டாகவும் இருக்கும். நமக்கு வந்து வடை அந்த சாஃப்டான பதத்துக்கு வரலன்ற கவலையும் வேண்டாம், அதே போல் ஷேப்பும் நல்லா வரலன்ற கவலையும் வேண்டாம். நல்லா சாஃப்டாகவும் இது இட்லி மாவில் தான் செஞ்சாங்களான்னு சொல்லி கேட்குற அளவுக்கு, கண்டுபிடிக்காத அளவுக்கு நல்லா சாஃப்டான டேஸ்டான இட்லி மாவு வடை இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். இதை நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம், பெரியவங்களும் சாப்பிட்லாம், ரொம்ப நல்லா இருக்கும். இதை நீங்கள் வந்து நான் இன்றைக்கி இதோட வேர்க்கடலை சட்னி செஞ்சுருக்கேன். ஸோ வேர்க்கடலை சட்னியோட டிப் பண்ணி நீங்கள் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த இட்லி மாவு வடை எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்ப்போம். நம்ம மீண்டும் இட்லி மாவை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலாம். ஸோ இட்லி மாவு வச்சு இன்றைக்கி நான் செய்ய போகிற ஸ்நாக்ஸு மெது வடை இட்லி மாவில் செய்யலாம். இது எப்படி செய்யலான்னு வாங்க பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. நான்ஸ்டிக் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இரும்பு கடாயோ இல்லை நான்ஸ்டிக் கடாயோ ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். இதில் நான் வந்து ஒரு 250 கிராம் அளவுக்கு இட்லி மாவு எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு நம்ம ஒரு 50 ml தயிர் எடுத்துக்கணும். இப்போ தயிரை நல்லா நம்ம கலரி விட்டுட்டு இதோட நம்ம இந்த இட்லி மாவை சேர்த்துக்கலாம். நல்லா கெட்டியான இட்லி மாவு. கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் ரொம்ப டைட் இல்லாமல் கொஞ்சம் லூஸாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த இட்லி மாவும் இதில் போட்டு நல்லா கிளறிக்குங்க. இப்போ இதோட இஞ்சி ஒரு சின்ன துண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். பச்சை மிளகா 1 பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 4 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்குங்க. இதோட கருவேப்பிலை கொஞ்சம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கணும். அதாவது நம்ம வந்து மெது வடைக்கு என்னெல்லாம் நம்ம ஆட் பண்ணுமோ அதெல்லாம் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கணும். ஸோ அதோட இடித்து வச்சுருக்கிற மிளகு கொஞ்சோண்டு இதில் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு இட்லி மாவில் போட்டிருந்தீங்கன்னா உப்பு பார்த்து போட்டுக்குங்க. நான் இட்லி மாவு அரைக்கும் போது உப்பு போடாதனால ஸோ நான் இப்போ வந்து உப்பு போட்டுக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒன்றுக்குள்ள ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிடணும். இப்போ அடுப்பை பற்ற வச்சு இந்த பேன் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு கைவிடாமல் கிளறிட்டே இருக்கு. கட்டியெல்லாம் படாமல் நல்லா இந்த அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணிட்டே வரலாம். நான் வீட்டில் அரைச்சது தான் இட்லி மாவு. ஸோ கொஞ்சம் நல்லா தண்ணி அதிகம் விடாமல் கொஞ்சம் நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வந்து கடையில் வாங்குகிற மாவாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி நம்ம வந்து இது சூடு காட்டும் போது நல்லா ட்ரை ஆகிடும். மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலையே அரைக்க பாருங்கள். மாவெல்லாம் வெளியில் வாங்காதீங்க. ஏன்னா நம்ம எப்படி அவங்க அரைக்கிறாங்க, எவ்வளோ வந்து சுத்தமாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது.
அது மட்டும் இல்லாமல் சில கெமிக்கல்லாம் சேர்ப்பாங்க மாவு சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக. மேக்ஸிமம் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி ஊற வச்சிட்டிங்கன்னா அது பாட்டுக்கு மிஷினில் போட்டால் அரைக்க போகுது, நம்ம அதை கை வைக்க கூட தேவையில்லை. ஸோ வீட்டிலையே அரைச்சி மாவு, இட்லி மாவு இருக்கட்டும், வேறு எந்த ஒரு பொருளாக இருக்கட்டும், நம்ம வீட்டில் செய்கிறத போல் ஹைஜீனிக்கு எங்கேயும் கிடைக்காது. அவ்வளோதான், போதும். இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்லேருந்து இறக்கி இதை கொஞ்சம் நல்லா ஆற விட்டுக்கலாம். நம்ம கை பொறுக்கிற பதத்துக்கு கொஞ்சம் நல்லா ஆறணும். இந்த ஆறின பிறகு நம்ம அடுத்த ப்ராசஸ் செய்யலாம். மாவு நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சோண்டு கையில் எண்ணெய் தடவிட்டு இதை நல்லா பிசைஞ்சிக்கணும். வேறு பாத்திரத்தில் மாற்றி நீங்கள் பிசைகிறது தான் பிசைஞ்சிக்கிங்க. இதை நிறைய பாத்திரம் விடாமல் ஒரே பாத்திரத்தில் வேலையை முடிச்சிடலாம் சொல்லிட்டு நான் இதிலேயே பிசைஞ்சிக்கிறேன். நான் இப்போ லைட்டாக கொஞ்சமாக கையில் எண்ணெயை தடவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வடை சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு உருண்டையை பிடிச்சி செம்மையாக இருக்கும். 10 நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும், ரொம்ப நேரம் எடுக்காது. இதை பாருங்கள், இந்த மாதிரி வடையை பிடிச்சிக்குங்க. பத்தே நிமிஷத்தில் ஒரு ஸ்நாக்ஸ் நீங்கள் ரெடி பண்ணிடலாம். வீட்டில் இட்லி மாவு இருந்தாலே போதும். தயிர், இட்லி மாவு எல்லார் வீட்டிலையும் இருக்கிற பொருள் தான். எல்லோரும் வீட்டில் நான் எடுத்துருக்க எல்லாமே வீட்டில் நம்ம ரெகுலராக வீட்டில் யூஸ் பண்ணுற பொருள் தான். வெளியிலேருந்து எதுவும் வாங்க தேவையில்லை. இந்த மாதிரி மெது வடைக்கு போடுற மாதிரி குழியை போட்டு விட்டிங்கன்னா அவ்வளோதான். இதே போல் மற்ற எல்லா வடையும் செஞ்சுக்கலாம். எண்ணெய் சட்டியில் எண்ணெய் வச்சு எண்ணெய் நல்லா சூடு வந்ததும் நல்லா சிம்மில் வச்சுக்கிங்க. இப்போது நம்ம வடையை ஒன்று ஒன்றா இதில் போட்டுக்கலாம். டக்குன்னு நம்ம ஈவினிங் டைமில் ஒரு ஸ்நாக்ஸ் செய்யணுன்னா இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக இந்த மாதிரி மெது வடை செஞ்சு சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக நல்லா சூப்பராக இருக்கும். குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், நல்லா சூப்பராக எண்ணெயை அதிகமாக குடிக்காமல் நல்லா இன்ஸ்டண்ட்டாக ஒரு இட்லி மாவோட மெது வடை ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நம்ம மற்ற வடையும் சுட்டுக்கலாம்.
இப்போ வரைக்கும் எண்ணெய் சட்டியில் நான் ஊற்றுன எண்ணெய் அப்படியே இருக்குது, எண்ணெய் கொஞ்சம் கூட குறையல. ஸோ நம்ம இவ்வளோ வடை செஞ்சுருக்கோம். இந்த எண்ணெய் அப்படியே இருக்குது. ஸோ எண்ணெயும் இந்த வடை வந்து அதிகமாக எண்ணெய் வந்து குடிக்காது. இதே போல் மெதுவடையை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இட்லி மாவில் இன்ஸ்டன்ட் மெதுவடை. எங்கள் ரெசிபியை கடைசி வரை பார்த்த உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. இன்னொரு ரெசிபியை உங்களுடைய சந்திக்க வரை உங்களோட விடைபெறுவது உங்கள் நிஷா. பாய்.